தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்வதாக அமைச்சர் தாமு அன்பரசன் பெருமிதம் தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பதிலளித்து பேசிய அவர் 200க்கும் மேற்பட்ட உரிமங்களை தொழில் நிறுவனங்கள் ஒரே இடத்தில் பெற்றிட ஒற்றை சாளர இணையதளம் 2.0 திட்டம், இந்தியாவிலேயே ஆதி திராவிடர் பழங்குடியினரை தொழில் முனைவோராக்கும் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், கைவினை கலைஞர்களுக்கு மானிய விலையில் கடன் வழங்கிடும் கலைஞர் கைவினை திட்டம், 225 கோடி ரூபாய் நிதியில் அடுத்த 5 ஆண்டுகளில் 1 லட்சம் மகளிரை தொழில் முனைவோராக்கும் திட்டம் என எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக தெரிவித்தார். SC, ST மற்றும் விளிம்பு நிலை சமூகத்தினால் நடத்தப்படுகிற புத்தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சிக்கு உதவிடும் தந்தை பெரியார் சமூக நீதி தொழில் வளர் மையம், வேளாண் விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்திட தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண்மை ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் டான் அபெக்ஸ் உருவாக்கம், தென்னை நார் தொழில் வளர்ச்சிக்கு தமிழ்நாடு கயிர் வணிக மேம்பாட்டு நிறுவனம் டான் கயர் உருவாக்கம், பள்ளி மாணவர்களிடம் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்க பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டம். இதுவரை நான் குறிப்பிட்ட எல்லா திட்டங்களும் முத்தாய்ப்பாக இந்த நிதியாண்டில் நம்முடைய நிதிநிலை அறிக்கையில் ரூபாய் 225 கோடி நிதி ஒதுக்கி அடுத்த 5 ஆண்டுகளில் 1 லட்சம் மகளிரை தொழில் முனைவோராக்கும் திட்டம் என எண்ணற்ற புதிய திட்டங்களை செயல்படுத்தி 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் புதிய திட்டங்கள் ஏதுமின்றி நலிவுற்றிருந்த MSME நிறுவனங்கள் வளர்ச்சி பாதைக்கு வழிகாட்டியவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நான் இந்த அவையில பெருமையோடு கூற விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.